தெரியலையே. இருமா இருமா இரு. அம்மா அம்மா வாங்கம்மா, நம்ம 2 பேரும் போய் ஜாலியா விளையாடலாம். என்னது விளையாட வரீங்களாவா? எவ்வளவு வேலை இருக்கு. நீ சின்ன குழந்தையா? அம்மாக்கு கூட மாதிரி ஹெல்ப் பண்றியா? விளையாட வாங்கன்னு கூப்பிடுற. போ கம்னு. இன்னும் எவ்வளவு வேலை இருக்கு. விளையாட வரீங்களாவா? என்கிட்ட விளையாடிட்டு இருக்கா. என்னப்பா ஏன் அழுற? அழுது பசிக்குதா? இந்த ஏந்திர ஆப்பிள் சாப்பிடு. ஏந்திர இந்தப்பா ஆப்பிள் சாப்பிடு. அம்மா எனக்கு ரொம்ப பசிக்குதுமா. ஏமா இப்பதான் தம்பிக்கு பசிக்குதுன்னு சாப்பாடு கொடுத்தேன், அதுக்குள்ள உனக்கு பசிக்குதா? இரு ஃபர்ஸ்ட் தம்பி சாப்பிட்டோம், அதுக்கப்புறம் உனக்கு தரேன். போ இங்க இருந்து. ஐடியா. முடிஞ்சது வேலை. அம்மா இங்க வாங்கம்மா. அம்மா அம்மா உடம்பு முடியல, சீக்கிரம் வாங்கம்மா. மோனிகா என்னமாச்சு? என்னமா இது மூஞ்சலாம்? அம்மா எனக்கே தெரியலம்மா, ரொம்ப உடம்பு முடியலம்மா. ஐயோ என்ன செய்வேன்னு தெரியலையே. இருமா இரு. அம்மாவை நம்ம நல்லா ஏமாத்திட்டோம். மோனிகா இருமா இப்ப சரியாயிடுமா? இப்ப எப்படிமா இருக்கு? பரவாயில்லம்மா. இருமா நான் போய் டாக்டர் கால் பண்றேன். மோனிகா இந்தம்மா இது கொஞ்சம் ஜூஸ் குடி. சரிம்மா. ஒன்னும் அவசரம் இல்லம்மா, பொறுமையா குடி. அம்மா எனக்கு சுட சுட பிரியாணி சாப்பிடணும் போல இருக்குமா, எடுத்துட்டு வரீங்களா? சரிம்மா நான் போய் செஞ்சு எடுத்துட்டு வரேன். சரிம்மா. நம்ம இன்னைக்கு பிரியாணி சாப்பிட போறோம். செம்ம ஜாலி. ஜாலி 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 ஜாலி. மோனிகா உனக்கு பிடிச்ச பிரியாணி. மோனிகா என்னது இது? என்ன ஏமாத்துறியா நீ? அம்மா நீங்க என் மேல பாசம் காட்ட மாட்டேன்றீங்க, எப்ப பார்த்தாலும் தம்பி கூடயே தான் இருக்கிறீங்க, அதனாலதாம்மா இப்படி பண்ண. சாரிமா. அதுக்குன்னு என்னையே நீ ஏமாத்துறியா? உனக்கு பிரியாணியே கிடையாது, பட்னியா கடை. இதோ வரேன்னு சொன்னேன், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண முடியாதா? ஹாய் ஆண்டி. மோனிகா ஐசக் நீங்களா? வாங்க உள்ள வாங்க. ஐயோ இதுக்கு ஏன் வந்ததுங்கன்னு தெரியலையே. ஐசக் புது சோபா, வா விளையாடலாம். ஒரு நிமிஷம் நானா போன் பேசிட்டு வந்துடுறேன். ஹலோ. ஐஷா இங்க பாரு, ஆன்ட்டி கிட்ட நம்ம எதுவும் கேட்க கூடாது, சைலண்டா இருக்கணும். ஆன்ட்டி வராங்க, அமைதியா இரு. ஆமா மோனிகா என்ன ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கீங்க, என்ன விஷயம்? டேய் கொஞ்சம் சும்மா உட்காருடா, ஏன்டா நீ குச்சிட்டு இருக்க? அதுவும் ஆன்ட்டி சும்மா உங்களை பார்த்துட்டு போலாம் தான், ரொம்ப நாள் ஆச்சுல. சரி இருங்கம்மா, உங்களுக்கு சாப்பிட எதுனா எடுத்துட்டு வரட்டுமா? இல்ல ஆன்ட்டி எதுவும் வேணாம். ஆன்ட்டி வீட்டுக்கு வந்துட்டேன், சாப்பிடாம போலாமா? எதுனா சாப்பிட்டு தான் போனோம், என்ன வேணும் சொல்லுங்க. பரவாயில்ல ஆன்ட்டி, உங்க வீட்டுல என்னென்ன இருக்கோ அது எல்லாம் எடுத்துட்டு வாங்க. சரி நான் போய் எடுத்துட்டு வரேன். ஐசக் இங்க பாரு, நம்ம இங்க சாப்பிடுறதுக்கு தான் வந்திருக்கோம்னு ஆன்ட்டிக்கு தெரியக்கூடாது. மத்தபடி அவங்க என்ன கொடுத்தாங்களோ நல்லா சாப்பிடலாம், சரியா? வெக்கப்படாம உனக்கு பிடிச்சதெல்லாம் சாப்பிடு, சரியா? எனக்கு ரொம்ப பசிக்குதுக்கா.
சரி சரி, அவங்க குடுக்கறதெல்லாம் வயிறு முட்டை சாப்பிடலாம். சரியா? வெக்கப்படாத. இரு, ஆண்டி வராங்க. ஐஷே, சூப்பரா மீன் ஃப்ரை, மாங்காய் மீன் குழம்பு சூப்பரா இருக்கும். வா, ஒரு புடி பிடிச்சிடலாம். ஐயோ, என்னங்க ஆண்டி, இவ்வளவுதானா? இல்லம்மா, இன்னும் இருக்கு, எடுத்துட்டு வரேன். சரிங்க ஆண்டி. என்னங்க, சாப்பிடுங்க, கூச்சப்படாம சாப்பிடுங்க. சரியா? சரிங்க ஆண்டி, சொல்லிட்டீங்களே. ஐசக், விதவிதமா ரகரகமா செஞ்சு கொண்டு வந்திருக்காங்க. வா, இன்னைக்கு ஒரு புடி பிடிச்சிக்கலாமா? வா அப்படி. ஐசக், மீன் குழம்பு, திராட்சை, மாங்காய், மீன் ஃப்ரை, மாதல் பழம், சாத்துக்குடி, வடை, ஜூஸ் எல்லாமே இருக்கு. இன்னைக்கு ஒரு புடி பிடிச்சிருந்தப்பா. சரி சரி, பொறுமையா சாப்பிடுங்க, ஒன்னும் அர்ஜென்ட் இல்ல. எனக்கு கொஞ்சம் வெளியே வேலை இருக்கு, நான் போயிட்டு வந்துருவேன். சரியா? சரிங்க ஆண்டி, நீங்க பொறுமையா போயிட்டு வாங்க, நான் கொஞ்சமா சாப்பிட்டு வைக்கிறேன். சரி சரி, நான் போயிட்டு வரேன். போயிட்டு வாங்க. இந்த ஐஷா, வா, ஒரு புடி பிடிச்சலாம். சூப்பரா இருக்கா? நல்லா வயிறு ஃபுல்லா சாப்பிட்டாச்சு. அப்பா. ஆமா ஐசக், என் வயிறு சாப்பிட்டு சாப்பிட்டு நல்லா பெருசா ஆயிடுச்சு. இந்த வயிற்று வச்சுட்டு நம்மளால எங்கேயும் நகர்ந்து போக முடியாது. இங்கே கொண்டாலும் தூங்கலாம். மோனிகா, ஐசக், என்னது இப்படி கலச்சு போட்டு வச்சிருக்கீங்க? சாப்பாடு டேஸ்டா இருந்தது ஆண்டி, அதனாலதான் இப்படி வயிறு முட்டை சாப்பிட்டுட்டோம். அதுக்குன்னு அளவா சாப்பிட வேண்டியதானே? இப்படி வயிறு வெடிக்கிற அளவுக்கு சாப்பிடுவீங்க? டேஸ்டா இருந்தது. என்ன ஆண்டி பண்ண சொல்றீங்க? ஒழுங்கா 2 பேரும் எழுந்துருங்க, ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் செய்யுங்க. அம்மா, ஆண்டி, என்னால முடியல ஆண்டி. அம்மா, எழுந்து நிக்கிறது கூட எனக்கு தெம்பல. நான் கொஞ்ச நேரம் நல்லா தூங்குறேன் ஆண்டி. வயிறு ஃபுல்லா சாப்பிட்டுருக்கீங்க, ஒழுங்கு முறையில வந்து எக்ஸசைஸ் செய்யுங்க. ஐயோ, இந்த ஆண்டி வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டே பெரிய தப்பா போச்சு.